வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான வெஜ் மயோனைஸ், அதாவது முட்டை இல்லாம மயோனைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சூப்பர் கிரீமியா நம்ம முட்டை சேர்த்து செய்யற அதே மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு முட்டை பச்சையா சேர்த்து செய்யறது வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க மயோனைஸ் வீட்டுல ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான வெஜ் மயோனைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இப்போ நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப் அளவா வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இது 1/4 கப் மெஷர். இது இந்த கப்ல நிறைய எடுத்திருக்கேன். பால் இது வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில் பண்ண பால். இது இதுல 1/4 கப் பால் இதுல விட்டுடலாம். இப்போ இதே கப்ல 2 மடங்கு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும். 1/4 கப்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும். இதே கப்ல நான் 2 மடங்கு எடுத்திருக்கிறேன் எண்ணெய். பாருங்க, இந்த ஆயில் வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது ரைஸ் பிரான் ஆயில். இந்த ஆயில வந்துட்டு ஃப்ரீசர்ல வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்துட்டு வச்சு எடுத்தேன். அதனால இப்படி கெட்டியா இருக்கு. பின்ன ஃப்ரீசர்ல வச்ச இந்த எண்ணெயை இதுல விட்டுலாம். நீங்க வந்துட்டு எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணலாம், சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி. ஆனா ஸ்மெல் இல்லாத ஆயில யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்ல சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்றது வந்துட்டு ரைஸ் பிரான் ஆயில். இந்த அளவு வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப் பால் எடுத்தீங்கன்னா 2 கப் எண்ணெய் அந்த அளவுக்கு சேர்த்தணும். நான் வந்துட்டு இன்னைக்கு 1/4 கப் பால் 1/2 கப் எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டுமே நல்லா சில்லுன்னு இருக்கு. இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அந்த ஒரு கார்லிக் ஃபிளேவருக்காக. இது உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. சர்க்கரை வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா பெப்பர் பவுடர். இது வந்துட்டு கடுகு தூள். கடுகு தூள்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலா யூஸ் பண்ற கடுகு தான். அது வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு நான் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ரெண்டுமே 1/4 டீஸ்பூன். இதையும் இதுல சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வினிகர் சேர்த்து போறோம். வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு எது வேணா சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துறேன் இதுல. இப்போ அவ்வளவுதான், நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இந்த மிக்சி வந்துட்டு நல்லா ஹை ஸ்பீட்ல ஒரு 10 செகண்ட் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அடிக்க போறோம். 10ல இருந்து 15 செகண்ட், அதுக்கு மேல அடிக்க வேண்டாம். இப்போ நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். 10 செகண்ட் தான் நான் அடிச்சேன். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, 10 செகண்ட்ல இவ்வளவு சூப்பரான கிரீமியான மயோனைஸ், வெஜ் மயோனைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டையே சேர்த்தாம பால் வச்சு சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது வந்துட்டு நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்க இந்த மயோனைஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ணிருக்கிறோம், அதனால இது அதிக நாட்கள் நீங்க யூஸ் பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மயோனைஸ். இந்த மாதிரி நீங்களும் மயோனைஸ் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.